வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு ரெண்டாவது நாள் கடை திறத்து. அதனால நம்ம கடைக்கு போயிட்டு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் தேவைன்னு முதல்ல நம்ம போய் பார்க்கணும். இன்னைக்கு சாட்டர்டேவாக இருக்குது, அதனால் நல்ல கூட்டம் வர சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இன்னைக்கு சீக்கிரமாகவே கடைக்கு போகணும். மணி இப்போ 8 ஆகுது. 9 மணி போல் கடைக்கு போயிட்டா ஒரு 9:30 கடை திறந்துட்டு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் தேவைன்னு பார்க்க வேண்டியிருக்கும். நேற்று நம்ம பிளான் போட்ட மாதிரியே இன்றைக்கி மசாலா பூரி போடுறது தான் பிளான். ஏன்னா இன்னைக்கு இது வேறு நம்ம கடை பார்க் பக்கத்துலையும் இருக்குது, மார்க்கெட் ஏரியாவும் இருக்குது. அதனால் ஈவினிங் டைமு காலையில் எல்லாருமே வாக்கிங் போகிறாங்க. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம கடைக்கு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அதனால் எல்லாமே போயிட்டு தயார் பண்ணி வச்சுட்டு கடையை ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக வச்சுக்கலாம். ஓகே, கடைக்கு வந்தாச்சு. நேற்றே பார்த்தப்போ மிக்சர் ஃபுல்லு காலியாக இருந்தது, முறுக்கு மட்டும் இருக்குது. சரி, அது இன்றைக்கி சேல்ஸ் ஆகிடும் எப்படி இருந்தாலும். சரி, மசால் பொரிக்கு என்னென்ன தேவை, கொஞ்சம் நம்மக்கிட்ட தண்ணி இருக்குது, தண்ணி தான் நிறைய தேவை. பானிக்கு கொத்தமல்லி இருக்குது, நேற்று உருளைக்கிழங்கு வாங்கிட்டோம். ஓகே, மைதா மாவு இல்லை, மாவு ஐட்டம் எதுவுமே இல்லையா? ஐயோ, சரி நம்ம மார்க்கெட்டுக்கு போவோம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த அண்ணன் கடையிலே கேட்டு பார்க்கலாம், மளிகை சாமான் விற்கிறாங்களா, என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். குட் மார்னிங் கடைக்காரண்ணா, காலையிலே நல்ல வியாபாரமா உங்களுக்கு? பட்டு குட் மார்னிங். ஆமாம், இன்னைக்கு காலையிலே நல்ல வியாபாரம். சனிக்கிழமையாக இருக்க, எல்லாருக்கும் லீவு இன்னைக்கு. காலையிலே எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் கறி எடுப்பாங்க. அதனால் இன்னைக்கு காலையிலேயே முடிச்சு கடை. ஓ சூப்பர் அண்ணா, எனக்கும் அதே தான். இன்னைக்கு காலையிலே கடை திறந்துட்டேன். கொஞ்சம் ஐட்டம்லாம் தேவைப்படுது பேக்கரிக்கு, அதனால தான் வாங்கலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் மாவு ஐட்டம்லாம் வாங்கணும். மைதா மாவு, கடலை மாவுலாம் அவ்வளோ இல்லை. நான் அப்படியே உங்கள் கடையில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு ஆப்போசிட்லேயே உங்கள் மளிகை சாமான் கடை இருக்கே, அங்கே போயிட்டு இந்த மாவு ஐட்டம்லாம் வாங்கிக்கலாம் தான் வந்திருக்கேன் நான். அப்படியா பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மளிகை சாமான் கடையில் உன்னோட லிஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டு அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க. பக்கத்து தெருவில் தானே நம்ம கடை, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துரு. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. மாணிக்கண்ணா, இதுதான் பண்ணிட்டு பக்கத்து தெருவில் பேக்கரி கடை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வேணுமா? நம்ம கடை நாம தான் அனுப்பிச்சி வச்சிருக்கேன். நீங்கள் அந்த லிஸ்ட்டு மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் ஹோம் டெலிவரி பண்ணி விட்ருங்கண்ணா. ஓ அப்படியாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிஸ்ட்டு மட்டும் கொடுத்துருங்க, ஒரு 1 நேரில் ஹோம் டெலிவரி பண்ணிடுறேன் எல்லா ஐட்டமையும். ஓகே பண்ணிட்டு, சொன்ன ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. எல்லாமே நல்லா முடிஞ்சிடும். தேங்க்யூ. ஓகே, ஒரு வழியாக மார்க்கெட் எல்லாம் முடிஞ்சு கடைக்கு வந்துட்டோம். இங்கே இருக்க வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அடா, கொஞ்சம் குப்பையாக இருக்கே, கொஞ்சம் க்ளீன் பண்ணணுமே, எல்லாத்தையும் கூட்டி விடுவோம். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கடை. அடடா, கரண்ட் வேறு இல்லையா? ஐயோ, இது எப்போ வரும்னு தெரியலையே. நம்ம மிக்சர்லாம் நிறைய வேலை இருக்கே நமக்கு. இண்டக்ஷன் ஸ்டவ் வேறு நம்ம வாங்கியிருக்கோம், அது வேறு ஒர்க் பண்ணணும், கரண்ட் வேணும். அடடா, சரி சீக்கிரமாக நம்ம எலக்ட்ரிஷனுக்கு கால் பண்ணி கேட்போம் எப்போ தான் கரண்ட் வரும் என்னென்னு. அப்போ தான் நம்ம பிளான் பண்ண முடியும் தேவை. ஹலோ, எங்கள் ஏரியாவில் கரண்ட் கட்டாக இருக்குது, எப்போ வரும் தெரிஞ்சுக்கலாமா? ஃபுல்லாக இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கிறதுனால 1 ஹவர் கரண்ட் கட் பண்ணியிருக்கோங்க எல்லா இடத்துலையும். 1 ஹவரில் கரண்ட் உங்களுக்கு வந்துடும். ஓ அப்படிங்களா, சரி ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, நம்ம மசாலா பொரியை ரெடி பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னா நமக்கு தேவையான மெயினாக பொட்டேட்டோ தான். சரி, ஒரு பொட்டேட்டோ எடுத்து நறுக்கிக்கலாம். அடுத்து மெயினாக அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சரி, மஞ்சள்தூள், மிளகா பொடி எடுத்துக்கலாம், கொஞ்சம் தனியாத்தூள் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க வைப்போம். பானி ரெடி ஆகிட்டுருக்கோம் ஒரு இடத்துல. ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம். ஓகே, டன். பானி ஒரு இடத்துல ரெடி ஆகிடுச்சு, பொட்டேட்டோலாம் வந்துருச்சு. நம்மக்கிட்ட இப்போ கொஞ்சம் பூரி ரெடியாக இருக்குது, மிக்சர் ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் வர நம்ம ரெடி பண்ணி ஆன் த ஸ்பாட் கொடுக்கறது தான் நம்ம வேலை. இப்போ சினு, கரெக்டாக வந்துட்டியே கடைக்கு. இன்றைக்கி மசாலா ஐட்டம்ஸ் சொன்னல, அதே தான் இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக மசாலா பூரி ஐட்டம்ஸ் தான் இன்றைக்கி. என்னென்ன இருக்குன்னா, பெல் பூரி இருக்குது, தை பூரி இருக்குது, மசால் பூரி இருக்குது, எல்லா சாட் ஐட்டம்ஸும் இருக்குது. நீ கரெக்டாக வந்துட்ட, டைமுக்கு வந்திருக்கனால நீ தான் ஃபஸ்ட் கஸ்டமர் இன்றைக்கி மசாலா பூரியெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கறது. ஆமாம் பண்ணிட்டு, நேற்று நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக, அதனாலே நான் ஞாபகம் வச்சுட்டு இன்றைக்கி நான் வந்துட்டேன் கரெக்டாக. பண்ணிட்டு நான் நிறைய காரம்லாம் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா பொரி பண்ணிடுறீங்களா? நான் லைனாக சொல்கிறேன். ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ லைனாக சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு உனக்கு ஏற்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன்.
ஓகே, கொஞ்சமாக மிச்சர் எனக்கு போதும். கொஞ்சம் ஆனியனு, கொஞ்சம் மசாலா, கொஞ்சமாக பூரி. எனக்கு இந்த மிளகாத்தூள்லாம் வேண்டாம் பண்ணிட்டு, அது கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆகிடும். அதே மாதிரி மசாலாவும் ரொம்ப எனக்கு வேணாம், எனக்கு வந்து பிடிக்காது. கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொடுத்துருங்க. எனக்கு இது ரொம்பவே போதும். ஓகே, சீனு கேட்ட மாதிரி எல்லாமே அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கோம். ரொம்ப மசாலா ஆட் பண்ணலை, அதே மாதிரி ரொம்ப மிளகாத்தூள்லாம் எதுவும் போடலை. உனக்கு இது கன்ஃபார்மாக பிடிக்கும், கொடுத்து பார்க்கலாம். ஓ பண்டு, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப மசாலா ஐட்டமும் இல்லை, ரொம்ப காரமாகவும் இல்லை. எனக்கு இப்படி தான் பிடிக்கும். அதே மாதிரி இது எனக்கு ரொம்ப ஹைஜீனாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நீட்டாகவும் பண்ணுறீங்க. ஆமாம் பண்ணிட்டு பேக்கரி ஆரம்பிச்சதுலேருந்து மெயின் கோலே இதுதான். மெயினாக என்னென்னா ஹைஜீனிக்காக இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். மசாலா பொரி சாட் ஐட்டம்ஸ்னாலும் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரியும் சுண்டை ஐட்டம் இருக்க மாதிரியும் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓ பண்டு, சூப்பர். இருந்தாங்க காசு மசாலா பொரிக்கு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. Hello, the bakery is really colorful. அடடே, யார் பாரு புதுசாக இருந்திருக்காரு கஸ்டமர், ஃபாரின்காரர் மாதிரி இருக்காரு. நமக்கு வர இங்கிலீஷ் தெரியாது. சரி, பேசுவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. Sorry, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும். Mostly I will talk in English. So if you can understand, that would be better. Yeah, okay, sure. Today we are selling masala puri in our shop. So we are selling masala puri, bel puri, and dai puri today. So what would you like to have today, sir? Oh, that's great to hear. Okay, there are 3 items, right? So I will start with masala puri now. So I've tried this in the North India. So basically, it tastes really well. I would like to taste here as well. So can you get me one plate of masala puri now? Thank you. என்னப்பா துரை இவ்வளோ இங்கிலீஷ் பேசுறாரு, நமக்கு வேறு அரைகுறையாக தான் புரிஞ்சுது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மசாலா பொரி கேட்குற மாதிரி இருக்கு. சரி, ஒரு பிளேட் மசாலா பொரி செஞ்சு கொடுத்துருவோம். அதுதான் அவர் கேட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, சீனுக்கு போட்ட மாதிரியே மசாலா பொரி போடுவோம். இவர் வேறு வெளியூருக்காரரு, ரொம்ப மசாலாலாம் ஆட் பண்ண வேணாம், ரொம்ப ஹைஜீனிக்காக கொடுப்போம். நிறைய வெஜிடபிள்ஸ் போடுவோம், கொஞ்சம் சென்னை ஐட்டம்ஸ்லாம் நல்லா போட்டுட்டு சுட சுட கொடுக்கலாம். எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்ப்போம். ஓகே, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டாச்சு. மிக்சர் ஆட் பண்ணலாம், கொஞ்சம் சென்னை ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம், கொஞ்சமாக மசால் போட்டுக்கலாம். ஓகே, டன், கொடுப்போம். ப்ளீஸ் ஹேவ் இட் சார். Oh, it's delicious. It's awesome to eat. It's really hot as well as it is so delicious. And I see a lot of vegetables and chana items added to it, so it is really hygienic and more of organic items in it, so it's really healthy. Oh, great. Thank you for the service. It's really delicious. Keep it up. Thank you, sir. Have a nice day. Bye.